ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா HIV, ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். தட் வைரஸ் மெயின்லி அட்டாக் யுவர் WBC அண்ட் வீக்னிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். இந்த HIV வைரஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற WBCயை தான் மெயினாக டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த WBCயை கில் பண்ணும் அண்ட் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப வீக் பண்ண வச்சிடும். தட் வைரஸ் ஆல்சோ கண்டெயின் RNA. ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக RNA ப்ரோவைரல் DNAவாக கன்வெர்ட் ஆகும். இப்படி ரெட்ரோவைரல் RNA கன்வெர்டட் இன்டு ப்ரோவைரல் DNAவாக மாறதுக்கான யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடம்புல வைரஸை ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு இந்த DNA ஹெல்ப் பண்ணும், அதுவும் ஸ்லோ ப்ராசஸில். தென் HIV வைரஸ் 1% இருந்து அனதர் பர்சனுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் மேல் டு மேல். மேல் டு மேல் எப்படிடா பரவுது அப்படின்னு பார்த்தோன்னா, யூஎஸில் 67% ஆஃப் பீப்புள் பைசெக்ஷுவலாக இருக்காங்க, அதாவது கேயாக இருக்காங்க. மேல் டு மேல் செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால இந்த HIV வைரஸ் பரவ சான்ஸ் அதிகமாக இருக்குது. செகண்ட் டிரான்ஸ்மிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, மேல் டு ஃபீமேல். இட் இஸ் அ மோஸ்ட் காமன் டிரான்ஸ்மிஷன் இன் த வேர்ல்டு. இப்போது ஒரு மேல் வந்து ஆல்ரெடி HIV வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அவங்க இன்னொரு ஃபீமேல் கூட செக்ஷுவல் கான்டாக்டில் இன்வால்வ் ஆகிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த மேல்கிட்ட இருக்கிற HIV வைரஸ் ஈஸியாக ஃபீமேலுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. தேர்ட் டிரான்ஸ்மிஷன் என்னென்னா, ஃபீமேல் டு மேல். இப்போது ஃபீமேல் ஆல்ரெடி HIV வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் இன்னொரு மேல் கூட செக்ஷுவல் கான்டாக்டில் இன்வால்வ் ஆகும்போது அந்த HIV வைரஸ் ஃபீமேல்கிட்ட இருந்து மேலுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகக்கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபீமேலோட வெஜினால் அந்த HIV வைரஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்க சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. மதர் டு சைல்டு ஸ்ப்ரெட் ஆகிற சான்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போது ஒரு ஃபீமேல் ஆல்ரெடி HIV வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபீமேல் ஒரு குழந்தை பார்த்துக்கிறாங்க, அந்த குழந்தைக்கும் HIV வைரஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் 90% இருக்குது. தென் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னா பிளட்டை டொனேட் பண்ணுறது. இப்போது ஒரு பர்சனுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் பிளட் லாஸ் ஆகிட்டு, அதாவது அதிகமான அளவில் பிளட் வந்து லாஸ் ஆகிட்டு அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு பர்சன் பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அப்போது டொனேட் பண்ணுற பர்சன் பிளட்டில் HIV வைரஸ் இருக்குது, அது டொனேட் பண்ணுற பர்சனுக்கும் தெரியலை, டாக்டரும் அதை அசால்ட்டாக கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா டொனேட் பண்ணுற பர்சன்ட்ட இருந்து இன்ஜுரியான பர்சனுக்கு HIV வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போது டயக்னோசிஸ் பார்த்துடலாம். நமக்கும் HIV வைரஸ் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் RNA அண்ட் DNA டெஸ்ட். DNA டெஸ்ட் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ரோ வைரல் DNA ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு HIV வைரஸ் பாசிட்டிவ்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் RNA டெஸ்ட் எதுக்குன்னா டு டிடெக்ட் த வைரல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் DNA மியூட்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த HIV வைரஸ் நம்ம WBCக்குள்ளே என்ட்ராகி RNAவை ரிலீஸ் பண்ணும். இந்த RNA ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக DNAவாக கன்வெர்ட் ஆகும். இப்படி தான் DNAவில் சேஞ்சஸ் ஏற்படுது. தென் செகண்ட் டெஸ்ட் ஆன்டிபாடி டெஸ்ட் டு டிடெக்ட் த வைரஸ். ஃபஸ்ட்டு ஆன்டிபாடிஸ்னால் என்னது, ஆன்டிஜென் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு குழப்பக்கூடிய ஒரு விஷயம். ஆன்டிஜென் அப்படின்னா வெளியே இருந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்த HIV வைரஸ் கூட சொல்லலாம், வேறு அதர் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். ஆன்டிபாடிஸ் அப்படின்னா த ஒய் ஷேப்டு ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் வித்தின் த பாடி. ஒரு ஒய் ஷேப்டு ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் நம்ம பாடிக்குள்ளேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் என்னது ஆன்டிபாடிஸ். எக்ஸாம்பிளுக்கு இம்யூனோகுளோபின் சொல்லலாம். திஸ் ஆன்டிபாடிஸ் அண்ட் ஆன்டிஜென்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எடுத்தால் அதில் ஆன்டிஜென் ப்ரெசென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். தென் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் HIV. இப்போது நார்மலாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எப்படி பாக்டீரியாவை கில் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இஃப் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் என்டர்ஸ் இன் யுவர் பாடி தே காசஸ் இன்ஃபெக்ஷன். இப்போ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸோ அல்லது ஏதாச்சும் பாக்டீரியாவோ நம்ம உடம்புக்குள்ளே என்டர் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். நம்ம இம்யூன் சிஸ்டம் சும்மா இருக்குமா, நீ இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறியா, இது ஒன்றே அழிக்கிறதுக்காண்டியே நான் T லிம்போசைட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லி T ஹெல்பர் செல்லை ஆக்டிவேட் பண்ணும். இந்த T ஹெல்பர் செல் என்ன செய்யும் அப்படின்னா பாக்டீரியாவை கில் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிவான WBC என்ன செய்யும் அப்படின்னா சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா WBCயோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அட்ராக்ட் த அனதர் WBC, வேறு WBCயை அதன் பக்கம் இழுத்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிற பாக்டீரியாவெல்லாம் கில் பண்ணுது. இப்போது HIV வைரஸ் நம்மளோட WBCக்குள்ளே என்ட்ராகும். என்ட்ராகி என்ன செய்யும்னா தே மல்டிப்ளை இட் செல்ஃப். ஒரு வைரஸ் செல்லாக உள்ளே போனது
10 வைரஸ் எல்லாம் மல்டிப்ளை ஆகி அந்த WBCயே கில் பண்ணிவிட்டு வெளியே வரும். வெளியே வந்தும் சும்மா இருக்காமல் பக்கத்தில் ஏதாச்சும் WBC இருக்குன்னா அதை தேடி போகும். அதுக்குள்ளே போய் மல்டிப்ளை ஆகி அந்த WBCயும் என்ன செய்யும், கில் பண்ணிவிட்டு வெளியே வரும். இப்படியே தான் இந்த HIV வைரஸ் நம்மளுடைய இம்யூனி சிஸ்டத்தை வீக் பண்ணுது. இந்த HIV வைரஸ் மெயினாக எதை டார்கெட் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய CD4T ஹெல்ப்பர் செல்லை தான் டார்கெட் பண்ணும். இப்போது HIV வைரஸில் இருக்கிற RNA எப்படி DNAவை கன்வெர்ட் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். இதுதான் WBC, இது HIV வைரஸ். இது நம்ம WBCக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுது. ஓகேவா. WBC ஹேஸ் ஸ்பெஷலைஸ்டு ப்ரோட்டீன், அதாவது GP120ங்கிற ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து WBCயில் இருக்க ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகும். ஓகேவா. இந்த ரிசெப்டாரோட பேர் என்னென்னா CD4 ரிசெப்டார். இந்த 2 மெக்கானிசம் ஓகேவா, இந்த GP120 ப்ரோட்டீன் வந்து இந்த CD4 ரிசெப்டாரில் போய் பைண்ட் ஆகிறதுனால இந்த HIV வைரஸ் வந்து நம்மளுடைய WBCயில் ஈஸியாக என்ட்ராகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் WBC ஆல்சோ ஹாவ் அ DNA. இப்போது இந்த HIV வைரஸ் WBCக்குள்ளே என்ட்ராகி RNAவை ரிலீஸ் பண்ணுது. அதுக்கிட்ட இருக்கிற RNAவை ரிலீஸ் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா RNA DNAவாக கன்வெர்ட் ஆகுது. வித் த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக RNA வந்து DNAவாக கன்வெர்ட் ஆகுது. இந்த DNAவில் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் நம்ம உடம்புல HIV வைரஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதுவும் ஸ்லோ ப்ராசஸில். DNAவில் இருந்து ஒரு காப்பி RNA அண்ட் HIV வைரஸில் இருந்து ஒரு RNA ரெண்டும் சேர்ந்து ப்ரோ வைரல் DNAவாக மாறுது. HIV வைரஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டு அதுதான் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஆட்டோ இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இன் குரானிக் ஃபேஸில் நம்பர் ஆஃப் வைரஸ் இன்க்ரீஸ் ஆயிரும், ஆனால் CD4T ஹெல்ப்பர் செல்லோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிரும். நம்ம உடம்புல 2 பில்லியன் CD4T ஹெல்ப்பர் செல் இருக்குது. ஓகேவா. அது எல்லாமே டெத் ஆயிரும். வெறும் 500 செல் மட்டும்தான் ரிமைனிங்காக நம்ம பாடியில் இருக்கும். இப்போது சிம்டம்ஸ் ஆஃப் HIV பார்த்துடலாம். ரேபிட் வெயிட் லாஸ், ரொம்ப வெயிட் கம்மியாகும், அண்ட் ஃபீவர் அண்ட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் அன்எக்ஸ்பிளைன் டயர்ட்னஸ், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அண்ட் டயரியா தட் லாஸ்ட் ஃபார் மோர் தென் எ வீக், ஒரு வாரத்துக்கு மேலே லூஸ் மோஷனாக போயிட்டு இருக்கிறது. அண்ட் சோர்ஸ் ஆஃப் த மவுத் ஆனஸ் ஆர் ஜெனிட்டல்ஸ், அப்படின்னா மவுத்தில் வந்து புண்ணு வருது. அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ரெண்டுத்துலேயுமே என்னது புண்ணு வரலாம். அண்ட் நிமோனியா, இதுதான் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் HIV அண்ட் எய்ட்ஸ். இப்போது ட்ரீட்மெண்ட் ஆஃப் HIV பார்க்கலாம். எய்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்லை தான், ஆனால் அந்த அமௌண்ட் ஆஃப் வைரஸை கம்மி பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. த பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ART, ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி. த காம்பினேஷன் ஆஃப் HIV மெடிசின் தட் ட்ரீட் பீப்புள் இன்ஃபெக்டட் வித் த ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். How it works? ART suppresses the HIV replication, which reduces the amount of HIV in the body and keeps the immune system working. இந்த காம்பினேஷன் ஆஃப் மெடிசின் என்ன பண்ணும் அப்படின்னா HIV வைரஸில் உள்ள GP120 ப்ரோட்டீன் மாலிகுலை போய் பிளாக் பண்ணிடும். ஏன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் GP120 மாலிகுல்னால தான் இந்த HIV வைரஸ் நம்மளுடைய WBCக்குள்ளே என்ட்ரு ஆகுது. இப்போது இந்த காம்பினேஷன் ஆஃப் HIV மெடிசின் இந்த GP120 ப்ரோட்டீன் மாலிகுலை பிளாக் பண்ணுறதுனால ரிப்ளிகேஷனை அவாய்ட் பண்ண முடியுது. அண்டு WBC அதோட ஒர்க் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. I hope this concept is easy for all of you to understand. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி எழுதணுன்னு தெரியாமல் ஃபீல் பண்ணாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.